பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். Glory to God. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மிகுந்த நம்பிக்கையுடன் தனது நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிப்பதாக அவன் வாக்கு கொடுக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலளிக்கக்கூடியவராய் இருக்கிறாருங்க. Glory to God. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். அப்போ துன்பப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் ஜெபிக்க வேண்டும். யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். சங்கீதம் 9வது அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலில் அவரே தஞ்சம். நீ நெருக்கப்படலாம், உன்னுடைய நெருக்கத்திற்கு தேவன் தாங்க அடைக்கலாம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. நெருக்கத்திலிருந்து நீ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன் நெருக்கத்தை எல்லாம் நீக்கி உனக்கு வேண்டிய பலனை, உனக்கு வேண்டிய சகாயத்தை இந்த கால வேளையில் தேவன் செய்வார். இன்னைக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு போங்க தேவ சமூகத்தில். என் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். காரணம், நீங்கள் எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறான். அப்போ அந்த போராட்டம் அவன் வாழ்க்கையில் அப்படியே இருக்குமா? அப்படின்னா இல்லை. 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனதைரியத்தோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் என்ன பண்ணணுமா? விழித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா சமயத்திலும் அப்படின்னா என்ன? உங்கள் நெருக்கப்படுகிற வேளையில் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் துன்பப்படுகிற வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மன உறுதியுடன் இரு.
அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். நீ மனதைரியமாயிரு. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, the prayer of righteous person has great power as it is walking. அது மிகுந்த பலம் உள்ளது. தைரியமாயிரு. நீ ஜெபம் பண்ணிட்ட. கர்த்தர் இன்னைக்கு உன் காரியத்தை பார்த்து கொள்வார். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு வேண்டிய காரியத்தை செய்வார். தைரியமாக உங்கள் வேலைக்கு போங்க. தைரியமாக இன்னைக்கு உங்கள் காரியத்தை செய்யுங்க. நீங்கள் ஜெபித்த ஜெபம் தேவ பலனை உங்கள் வாழ்க்கையில் காண செய்யும். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக என் தேவனை நோக்கி நான் மன்றாடுகிறேன். அவருடைய எல்லா வேண்டுதலையும் நீர் கேட்கிற தேவன். ஏற்றுக்கொள்ளுங்க. சத்துருக்களை சரிகட்டுங்க. நீதி வெளிச்சமாய் காணப்படட்டும். பரலோகத்தின் தேவன் அவர்கள் வேண்டுதலை கேட்டு இன்னைக்கு நீர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.